வணக்கம். நம்ம முன்னெல்லாம் ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் என்ன செய்வோம்னா, அம்மா அப்படின்ற எழுத்து 4 எழுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த எழுத்தையே எழுத்துக்கூட்டி தான் அம்மான்ற ஒரு சொல்லவே 4 எழுத்துக்கூட்டி தான் படிப்போம். அப்போல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நிதானம் இருந்தது, பொறுமை இருந்தது. சரிங்களா? ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லணும். குட்டியாக சொன்னா தான் மக்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? கொஞ்சம் இழுத்து 2 வார்த்தை சேர்த்து பேசுனா என்ன பேசுகிற, அவ்வளோதான், தள்ளிவிட்டு ஓடிடுவாங்க. பேச்சை கேட்குறதுக்கு கூட மனிதர்களுக்கு பொறுமை இல்லை. சரிங்களா? நிதானமாக ஒருத்தவங்க ஒரு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்போன்னு காது கொடுத்து கேட்குறதுக்கு மனிதனுக்கு பொறுமை இல்லை. சரிங்களா? கட 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 கடன்னு ஓடுன்னு ஓடுற வேகத்தில் தான் ஓடிட்டுருக்குறோம். அவசரமாக சாப்பிடணும், அவசரமாக ஓடணும், அவசரமாக வரணும், எந்த விஷயத்தையும் பார்க்கணும், அவசரமாக செய்யணும். இப்படி தான் ஒரு அவசரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிதானன்றதை நம்ம இழந்துட்டோம். நாமளே இப்படி இருக்கோம்னா நம்மளுக்கு பின்னாடி வர பிள்ளைங்கள் எப்படி வாழுங்க யோசிச்சு பாருங்கள். நாமளே நிதானம் இழந்து போயிட்டோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்து வரையும் நம்ம பார்த்தவங்க, நிதானம் பார்த்தோம், பொறுமை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்மளாலே பொறுமையாக இருக்க முடியல, பொறுமையாக எதையும் செயல்பட முடியல. அப்போ நம்மளுக்கு வர்ற பிள்ளைங்கள் எப்படி போகுங்க? அதனால் ஒரு சில விஷயங்களை நாமளே கொஞ்சம் மாற்ற பழகணும். தெரிஞ்சு இருக்கிற நம்மளே கொஞ்சம் மாற்ற பழகணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா எல்லாத்தையுமே லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, அது லொட்டு லொசுக்கு டேப்புக்கு இப்போ அம்பட்டை அள்ளிக்கொண்டு பிள்ளைங்கிட்ட போட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு சொல்லி விடாதீங்க. சரிங்களா? முடிந்த அளவுக்கு நிதானமும் பொறுமையும் சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் சரியாக வரும். இன்றைக்கி ஒரு பலசர கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினோன்னா பூரா டப்புன்னு காக்கெட்டில் தான் அடிக்கிறாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட போய் 1, 3 எத்தனைன்னு கேட்டோம்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு போய் அதையும் போய் காக்கெட்டில் தான் தட்டுறாங்க. ஏன்னா சொந்த புத்தி போயிருக்கு. சொந்த புத்தியை இழந்துட்டோம், யோசிப்பு தன்மையை இழந்துட்டோம், பொறுமையை இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். கொஞ்சம் நிதானமாக வாழ கற்றுக்கிடுவோம். சரிங்களா?